கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த அதிகாலை ஜெப வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்திருக்கிற பரிசுத்த சேனை தலைவர்கள், ஊழியக்காரர்கள், எல்லா விசுவாசிகள் யாவருக்கும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும். இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, தேவனின் கரம் அவருடையவர்களை காக்கும். தேவனின் கரம் அவருடையவர்களை காக்கும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எந்த நோக்கத்தோடு இந்த ஜீவ வசனங்களை எழுதி வைத்திருக்கிறீர், அதன் பிரகாரம் ஆண்டவரை நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும், நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அதன் நிமித்தமாக நாங்கள் உம்முடைய வழியிலே நடக்க ஆண்டவரை இது எங்களுக்கு உதவி செய்ய அப்பா நீர் கிருபை செய்யும். உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த பாபிலோன் தேசம் என்கிற அந்த தேசத்திலே கோரேஸ் என்கிற பெர்சியா நாட்டு பெரிய ராஜா சக்கரவர்த்தி என்கிறவர் அரசாட்சி செய்து வந்த நாட்களிலே கர்த்தர் அந்த ராஜாவோடு பேசினார், அவருக்கு கட்டளை கொடுத்தார். இவ்விதமாக எருசலேமிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக ஏதேசம் 70 வருஷங்கள் அந்த பாபிலோன் பிரதேசங்களிலே அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக்கி எருசலேம் என்கிற பட்டணத்திலே இஸ்ரவேலிலே தேவனுக்காக அங்கிருந்த தேவாலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும், அங்கு புதிய தேவாலயத்தை கட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்குள்ள நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த ராஜா அவருடைய நாட்களிலே எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பொன் பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள் மற்றுமுள்ள விலையேறப்பெற்ற பொருட்கள் யாவும் இந்த பாபிலோன் விக்கிரக கோயிலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவை எல்லாவற்றையும் திருப்பி அந்த எருசலேம் தேவாலயத்திலே கொண்டு வைக்க வேண்டும். அதற்கான அர்ப்பணிப்புள்ள மக்களை நீ அனுப்பி வைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய கட்டளை இந்த கோரேஸ் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக இந்த கோரேஸ் ராஜா எஸ்ரா என்கிற பக்தருடைய தலைமையிலே அங்கு செல்ல ஏராளமான யூதர்கள் அடிமைகளாக பிடிக்கப்பட்டு வந்த ஏதேசம் 70 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இப்பொழுது வரைக்கும் அவர்கள் அடிமைத்தனத்திலே அங்கு வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவர்களுக்கு விதமான கட்டளை ஏற்பட்டது. ஆகவே அவர்கள் ராஜாவுடைய அதிகார பத்திரங்களோடும் அதற்கான ஆயத்தங்களோடும் எருசலேமுக்கு கோரேஸ் ராஜாவினாலே கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் மற்றும் எல்லா விதமான காணிக்கை பொருட்கள், வழிக்கான எல்லா தேவைகள் மற்றும் அங்கு தேவாலயத்தை கட்டுவதற்கான எல்லா மக்களுக்கான தேவைகள், அங்கு இருக்கிற ராஜாவுடைய பிரதிநிதிகள் அதை ராஜ அரசாங்கத்தின் மூலமாக அந்த எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்கிற அந்த அதிகார பத்திரங்களோடு இந்த எஸ்ரா தலைமையிலே அந்த யூதர்களை அனுப்புகிறார். அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறதுக்கு முன்பதாக அங்கே இந்த அகாவா நதி என்கிற ஒரு நதி இருக்கிறது. அந்த நதி அண்டையிலே எஸ்ராவும் இஸ்ரவேலுக்கு செல்ல இருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்தில் தேவாலயத்தை கட்டுவதற்காக செல்லுகின்ற அந்த
எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த அகாவா நதியண்டையிலே 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி, தேவனுக்கு பிரியமாக தங்களை காத்துக்கொண்டு, தேவன் அந்த காரியங்களை பொறுப்பேற்று நடத்தும்படியாக தேவனுக்கு நன்றி சொல்லி தங்களை தேவனுடைய கருத்திலே அர்ப்பணித்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இதை குறித்து தான் இந்த எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வியான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த எஸ்ரா தலைமையிலான அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கான ஏராளமான பொருட்கள், காணிக்கை பொருட்கள், ஆடு மாடுகள் மற்றும் உள்ள எல்லா தேவைகளும், ஏராளமான தேவைகள் இந்த கோரேஸ் ராஜாவின் அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்து அனுப்பப்படுகிறது. இப்பொழுது இந்த எஸ்ரா அந்த கோரேஸ் ராஜாவிடம், தேவன் எங்களை பாதுகாக்க வல்லவர், அவருடைய கரம் எங்களோடு இருக்கிறது, அது ஆகையினாலே எங்களுக்கு எந்த ஒரு அரசாங்க பாதுகாவல் போர் வீரர்களோ இல்லை என்றால் குதிரை வீரர்களோ மற்றும் இன்னும் எத்தனையோ விதமான பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை, தேவன் எங்களுக்கு பாதுகாவல் தருகிறார் என்று கூறியிருக்கிறபடினாலே அவர்கள் அந்த கோரேஸ் ராஜாவிடம் எந்த விதமான அரசாங்க இராணுவ பாதுகாவலையும் அவர்கள் கேட்கவும் இல்லை, அதை அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. தேவனிடம் ஜெபித்து இந்த பாதுகாவல் மற்றும் பத்திரமாக அந்த எருசலேம் பட்டணத்திலே சென்று தேவன் கொடுத்திருக்கிற அந்த தேவாலய கட்டுமான பணியை திறம்பட செய்து நிறைவேற்றுவதற்காக தங்களை அர்ப்பணித்து உபவாசித்து ஜெபித்து அவர்கள் புறப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய பாதுகாவலை விசுவாசித்தார்கள். தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறது, அவர் எங்களுக்கு எல்லா வசதிகளையும் பாதுகாவலையும் தந்து எங்களையும் எங்களோடு உள்ள எங்களுடைய மனைவி பிள்ளைகள், எங்களோடு வருகிற எல்லா வயதானவர்கள், முதியோர்கள், குழந்தைகள் யாவரையும் பாதுகாக்க வல்லவர் என்று அந்த எஸ்ராவோடு செல்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்து பேரும் கர்த்தர் மேல் விசுவாசமாக புறப்பட்டார்கள். அதை குறித்து தான் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது தேவன் மேல் தங்களுடைய விசுவாசத்தை வைத்து தங்களுக்கு ராஜாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட எல்லா விதமான பொருட்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி அந்த தேவாலயத்திலே வைக்க வேண்டிய பொருட்கள், முக்கியமாக ஏதேசம் 22,000 கிலோகிராம் வெள்ளி, 3,400 கிலோகிராம் வெள்ளி பாத்திரங்கள், 3,400 கிலோகிராம் பொன், 8.5 கிலோகிராம் பொன் பாத்திரங்கள், இதுமாக
அநேக வெளியேறப்பெற்ற பொருட்கள் ராஜாவின் பண்டகசாலையிலிருந்து கொடுக்கப்பட்டது. இவைகளை பாதுகாத்து பத்திரமாக அங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் இவர்களுடைய பொறுப்பாக இருந்தது. இவைகள் எல்லாவற்றையும் நிறுத்து கணக்கெடுத்து அந்த பொறுப்பானவர்களிடம் இந்த வெளியேறப்பட்ட இந்த பொருட்களை கையளித்து அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு நேராக செல்ல ஆயத்தப்படுகின்றார்கள். 23ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பாருங்க, கர்த்தரிடம் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து இந்த எல்லா விதமான பொருட்களுக்கான அவர்களுடைய மனைவிமார், பிள்ளைகள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள், அவர்களுடைய வெளியேறப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் பத்திரமாக அந்த எருசலேம் பட்டணத்திலே கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய இந்த பொறுப்பை கர்த்தரிடம் அவர்கள் ஒப்படைத்து கர்த்தரை துதித்துக் கொண்டு இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் சில மாதங்கள் பிரயாணம் பண்ணி அந்த எருசலேம் பட்டணத்தை அடைந்து தேவையான எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்கிறார்கள். அதை இந்த புத்தகத்திலே நாம் படிக்க முடியும். அதுமாக கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இஸ்ரவேலில் இருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற அந்த தேவாலயத்தை கட்டி எழுப்பி தேவனை ஆராதிக்கும்படியான பெரிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலேயும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நாம் வேலை செய்கிற இடங்களிலே நாம் கர்த்தருக்காக வாழும்போது இவ்விதமான சவாலான அநேக காரியங்கள் நமக்கு வர முடியும். அப்போ அந்த காரியங்களுக்காக நாம் கர்த்தரிடம் நம்மை ஒப்படைத்து அந்த காரியங்களை நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்தி கர்த்தருடைய விருப்பப்படியும் கர்த்தருடைய ஆளுகையின் பொறுப்பிலும் நம்முடைய முயற்சியை நாம் ஒப்படைப்போமானால் நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தி நாம் பெரிய அதிகாரிகள் அவர்கள் கொடுக்கிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாக நம்மை காத்துக்கொள்வோமானால் கர்த்தர் பெரிய வெற்றியையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் நல்ல ஒரு விளைவையும் நமக்கு தர முடியும். ஆகவே நாம் இந்த காலை வேளையிலே நம்மை கர்த்தருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணித்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற எல்லா பொறுப்புகளையும் ஆத்ம ஆதாய பணியையும் கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டிய காரியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான சட்ட திட்டங்கள் மற்றும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பொறுப்புகளிலேயும் தேவனுக்கு பிரியமாக நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் நம் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படும்படியாக நம்மை கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஏராளமான சபைகள் நம் மூலமாக ஸ்தாபிக்கப்படும்படியாகவும் கர்த்தர் நம்மை உபயோகிப்பாராக. துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உரித்தாகட்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த உங்களுடைய ஜீவ வார்த்தைகளின் பிரகாரமாக ஆண்டவரே, அந்த கோரேஸ் ராஜாவின் கட்டளையின் பிரகாரம் ஆண்டவரே, நீர் அவருக்கு கொடுத்த கட்டளையை அந்த கோரேஸ் ராஜா எஸ்ரா மற்றும் அவரோடு உள்ள எருசலேமின் மக்களுக்கு கட்டளை கொடுக்க, எல்லா பொருட்களையும் அவர்களுக்கு கொடுக்க, அவர்கள் அதற்காக தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு அந்த நதி கரையண்டையிலே உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரே தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். நீர் தாமே உங்களுடைய கருத்தினாலே அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே உங்களுடைய கரம் அவர்கள் மேல் இருந்தபடியினாலே எல்லா திருடர்களுக்கும் எல்லா விதமான வழிப்பறிக்காரர்களுக்கும் அவருடைய விரோதிகளுக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து பத்திரமாக எருசலேம் சென்று சேரவும் உம்முடைய தேவாலயத்தை கட்டி முடிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்தீர். நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலும் இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஆண்டவரே.
அவர்களுடைய வெற்றி கிறிஸ்தவ ஜீவியம், நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள், உத்தரவாதங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்து நீர் விரும்புகிற பிரகாரமாக எல்லாவற்றையும் உத்தம உண்மையுமாக நடத்தி ஆண்டவரே உம்முடைய அங்கீகரிப்பையும் உம்முடைய புகழையும் பெருமையையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக தங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே ஏராளமான பேரை, கோடிக்கணக்கான பேரை கிறிஸ்தவனை வழிநடத்த, ஏராளமான சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவரே இந்த உடைய மக்களை நீர் பயன்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய மக்களுடைய வேலைகள், அவர்களுடைய சரீர ஆரோக்கியம், அவர்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள், அவர்கள் வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற அவர்களுடைய பொறுப்பின் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக, சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்குவீராக. இவர்களுடைய வேலைகளிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான ப்ரமோஷன்கள், உயர்வுகள், மேன்மைகள், சம்பள உயர்வுகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தக்க சமயத்தில் அவர்களுக்கு உடனடியாக தடையின்றி கிடைக்க ஆண்டவரை நீர் உதவி செய்யும். அவர்களுடைய குடும்பத்தின் மக்கள், பிள்ளைகள், படிப்பு, மேற்படிப்புகள், வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள், குடும்பத்தில் புத்திரபாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், ஆண்டவரை மேன்மை, உயர்வு, ப்ரமோஷன், ஆண்டவரே இன்னும் ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்க நீர் கிருபை செய்தீராக. அவருடைய உடைமைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற யாருக்காவது சரீரத்திலே சுகவீனங்கள், பலவீனங்கள் இருப்பின் அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. நீர் இந்த உடைய மக்களை ஆசீர்வதி ஆண்டவரே. நீர் இந்த பரிசுத்த சேனையை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்தியாவில் மாத்திரமல்ல, பல நாடுகளிலேயும் உடைய ஊழியம் பரவி உடைய நாமம் மையப்பட கிருபை செய்யும். தமிழ்நாட்டிலும் ஒரிசாவிலும் நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களிலும் இருக்கிற சபைகளை நீர் ஆசீர்வதியும். ஒரிசாவின் தேவாலயத்தை கட்டி முடித்து அங்கு ஆராதனை நடத்த ஆண்டவரை உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே தருகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.